வணக்கம். சிவம். குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நான் ஒரு சின்ன தகவல் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம நிறைய பேரை கேட்போம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு வகையில் நான் வெஜிடேரியன் தாங்க. எல்லாருமே சாப்பிடக்கூடியவங்க தான். அது ஏன்னு அப்படி கேட்டிங்கன்னா, நம்ம நினைக்கிறோம் நம்ம பியோர் சைவெட் அப்படின்னு அப்படின்லாம் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஃபுட்டில் வெளியில் வாங்கி சாப்பிட்றது எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு வகையான இது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டு தான் போவீங்க நீங்கள் இல்லையா? அது என்னென்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அந்த பேக்கடு ஃபுட்லாம் நிறையா சாப்பிடுவீங்க. சின்ன பசங்களாம் நிறையா சாப்பிட்றாங்க, சில சமயம் பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அச்சிட்டா பவுடர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் லேஸ் எடுத்து சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்களேன், லேஸ் மட்டும் இல்லைங்க, நிறையா பேக்கடு ஃபுட்டில் அது இருக்கும். இந்த அதில் போய் அச்சிட்டா பவுடர் அப்படின்னு போய் பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அச்சிட்டா பவுடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது கிரிக்கெட் ஃப்ளோர். கிரிக்கெட் ஃப்ளோர் அப்படின்னா என்ன தெரியுங்களா? வெட்டுக்கிளியை இடித்து அதை பவுடராக்கி அதை அதில் கலக்கிறாங்க. அதில் வெட்டுக்கிளியில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அஃப்கோர்ஸ். பட் அந்த ப்ரோட்டீனை இதில் ஆட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் ஃபுட்டில் நிறைய ஃபுட்டில் இது இருக்குது ஆக்சுவலாக. நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் E120 அப்படிங்கிற ஒரு கெமிக்கல். அது E120 ஒரு கெமிக்கல் கார்மினிக் ஆசிட். கார்மினிக் ஆசிட் என்னென்னா, அது ஒரு வகையான பூச்சியிலேருந்து தயாரிக்கிறாங்க. ரெட் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. அந்த ரெட் ஃபிஷ் பார்த்திங்கன்னா நல்ல சிவப்பாக இருக்குமா. அது இயற்கையாகவே நல்ல சிவப்பு கலர் கொடுக்குமா. சிவப்பு கலர் கொடுக்குன்னா வெளியில் எல்லாத்துக்குமே. அதனால என்ன பண்ணுறாங்க, அதில் நிறைய கேண்டீஸில் சேர்க்குறாங்க, ஜூஸில் சேர்க்குறாங்க, லிப்ஸ்டிக்கே அதில் தான் தயாரிக்கிறாங்க. அதை வந்து 70,000 பூச்சிகளை வந்து ரெட் ஃபிஷ்ஷை அழித்தாதான் கொஞ்சோண்டு நமக்கு அது அந்த இது கிடைக்குதான் அதுக்கு. அப்போது நமக்கு அதுலேருந்து நம்ம தெரியுது, அது வந்து சில சமயம் ஆஸ்மா அலர்ஜிலாம் உண்டாக்குதுன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ரெட் டை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா E904 அப்படிங்கிற ஒரு பூச்சிங்க. இது ஒரு அரக்கு பூச்சின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஷெல்லாக் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இந்த பூச்சியை 1,00,000 பூச்சியை அழித்தாதான் 1 பவுண்டு அது கிடைக்குதான். இது எதுக்குன்னா, இது வந்து அது ஒரு பிசில், அது அந்த பூச்சியிலேருந்து வர ஒரு பிசில்லேருந்து தயாரிக்கிறாங்க. இந்த பிசில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த ஷைனிங்காக இருக்கிறதுக்காக. நீங்கள் வாங்குகிற மிட்டாயோ, வாங்குகிற சில பொருள்கள், ஜூஸு, இதெல்லாம் எல்லாம் நிறைய விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஷைனிங், பளபளன்னு ஒரு மின்னுற மாதிரி இருக்கிறீங்களா, அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது இந்தியாவிலையும் தாய்லாண்டில் மட்டும்தான் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள் நீங்கள். இப்போ நம்ம வந்து என்வியா வியா, வெஜிடேரியனா என்வியா? இப்போ நமக்கே தெரிஞ்சிருக்கோம். எல்லாருமே நம்ம நான் வெஜிடேரியன் சாப்பிட்றோம். பேக்கடு ஃபுட்டோ எந்த ஃபுட்டோ ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து உள்ளே ஏதோ நான் வெஜிடேரியன் போக தான் செய்யுது. ஸோ நம்ம இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்ல முடியாது. என்றைக்கு நம்ம இந்த மற்ற ஃபுட்டெல்லாம் வெளியில் உள்ள ஃபுட்டெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோமோ நம்ம அப்படி தான், வேறு வழியே கிடையாது. ஓகே.